ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார. இது பாருங்க, இதுதான் அமராவதி டேம். பாருங்கள், இந்த டேம் தான் அமராவதி டேம். பாருங்கள், வந்திருக்கேன் பாருங்கள். அமராவதி டேமுக்கு மேலே ரோட்டுக்கு மேலே பல சினிமா காட்சிங்கள்லாம் எடுத்துருக்குறாங்க. இதுக்கு மேலே டேமுக்கு மேலே ரோட்டுக்கு மேலே தான் நிறைய காட்சிங்கள்லாம் எடுத்துருக்குறாங்க. முக்கியமான நான் காட்சியெல்லாம் சொல்கிறேன் உங்ககிட்ட. பாருங்கள், சுட்டு எரிக்கும் அனல் வெயில், காலையிலேயே அனல் காற்று, பயணித்த அனுபவம். தண்ணி நிறையா இருக்கும் சொன்னாங்க. தண்ணியெல்லாம் நிறையா இருக்கணும். நான் வந்த நேரம் தண்ணி வேறு கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நல்லா வலிஞ்சு நிறைய ஓடுமா, தண்ணி நிறையா இருக்குமா. பாருங்க, சூப்பராக இருக்குது அந்த இடமே. அருமையாக லொக்கேஷன்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. ஊருன்னா அமராவதி டேமா. இங்கே பாருங்கள், இது காலையிலே நான் வந்ததுனால இந்த இடத்துல முதலை பண்ணை இருக்குது. உள்ளுக்குள்ளார முதலை பண்ணை நிறைய இருக்குது. உள்ளார பார்க்கலாம் முதலை பண்ணை. இதுதான் முதலை பண்ணை. இது உள்ள காலையிலே 8:30 மணிக்கு திறந்துருவாங்க. நிறையா முதலை இருக்குது உள்ளுக்குள்ளார. பாருங்க, இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த இடம். உள்ளுக்குள்ளே எல்லாம் நல்லா பூங்கா மாதிரி அழகாக இருக்கும். ஆப்போசிட்டு பூங்கா நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோ ரெஸ்டாரண்ட்டு, நல்லா காஃபி சாப்பிட்டுட்டு நல்லா பக்கத்துலேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அழகாக சூப்பராக லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு அழகாக போகலாம். நான் வந்தது அந்த நேரம் கொஞ்சம் பூட்டி இருக்குது. ஒரு மயிலை சூப்பர் பாருங்க, மயிலை ஆஹா. அமராவதி டேமுக்கு இப்போ போவேன். மேலே ஒசக்கநல்ல நம்ம விஜயகாந்த் சாரெல்லாம் ஒரு காரில் போவாங்க. ஒரு டைலாக் இருக்குது நான் கவுண்டமணி சாரோட சொல்கிறேன். இந்த மரத்தை பாருங்கள். எல்லா இடத்துலையும் இந்த மரத்தை பார்த்துருக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிற மரம் நம்ம அமராவதி டேமுக்கிட்ட இருக்கிற மரம் அவ்வளோ ஒரு அழகான மரம், அற்புதமான மரம். ஒரு கூலிங்கான இந்த இடத்துல இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மரம். எனக்கு அப்படி பிடிச்சிருந்துச்சு. நானும் லொக்கேஷனில் ஒரு பாட்டு எடுத்துட்டேன். இருந்தாலும் நல்லா இருக்குது இந்த இடத்துல எனக்கு. இந்த மரம்னா இதுதான் அந்த மேலே டேம் மேலே பாருங்கள், ரோடு மேலே இருக்கா. இப்போ உள்ளார என்ட்ரன்ஸ் வந்துட்டேன். உள்ளார போகிறேன், பார்க்கலாம். அமராவதி டேமு என்ட்ரன்ஸ் தான், பார்க்கலாம். இது அழகான பூங்கா. உள்ளுக்குள்ளாரையே பூங்கா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது இன்னும் போயிட்டே இருக்கு பாருங்க, அழகாக இருக்குல்ல. போயிட்டே இருக்கேன். இன்னும் போக ரோடு. அந்த ரோட்டு மேலே போனால் மேலே தான் டேம். இன்னும் ஏறலை, ஏறலை. எல்லாம் பூங்காக்குள்ளே தான் வந்துட்டுருக்கேன். இந்த இடம் லொக்கேஷன் எவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்க கண்ணுக்கு இதமாக இருக்குது பாருங்களேன். எப்படியெல்லாம் இருக்குது, அப்படியே கூலாக இருக்குது எனக்கு. இந்த இடத்துல இன்னொரு வாட்டி பார்க்க மாட்டோமா அப்படின்னு ஆசையாக இருக்குது. வருவேன், கண்டிப்பாக வருவேன். இதை பார்க்குற நீங்களும் வாங்க, பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குது இந்த மரத்துக்கு கீழே. இந்த மரத்தை பார்த்து அசந்து போயிட்டேன். அப்படியே நின்று ஒரு சைடு அப்படியே பார்த்துட்டு இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகான ஒரு ஸ்டில்லு, அழகாக இருக்குல்ல அந்த இடத்த. இது பார்க்குற நீங்களும் அழகாக ஃபேமிலியோடு அழகாக என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பரான இடம், மிஸ் பண்ணிடாதீங்க அமராவதி டேமை. இதெல்லாம் ஆசையாக போச்சு எனக்கு ஏறுறதுக்கு. செங்குத்தில் அவ்வளோ அழகு. இப்போ மேலே இப்போ தான் நான் டேமுக்கு மேலே ஏறுவேன், காமிக்கிறேன். நம்ம டேமுக்கு மேலே ரோட்டு வழியாக விஜயகாந்த் சாரும் கவுண்டமணி சாரும் காரில் சொக்கத்தங்கம் திரைப்படம் ஒரு சில காட்சிங்க இந்த இடத்துல தான் எடுத்தது. இன்னும் பார்க்கலாம், இன்னும் காமிக்கிறேன். இன்னும் படமெல்லாம் நிறைய ஏராளமான படம் நிறைய எடுத்திருக்காங்க, காட்சிகள்லாம் நிறைய எடுத்திருக்கிறாங்க. நிறைய சூரிய வம்சம் திரைப்படத்தில் அடிக்கடி சரத்குமார் சார், பெரிய சரத்குமார் சாரும் பேர குழந்தையும் அடிக்கடி சந்திக்கிற இடம். இதுதான் முக்கியமான காட்சி இருக்குது. பாயாசம் காட்சி இருக்குது.
பெரிய சரத்துக்குமாரும் பேரனும் ஏனை மேலே அம்பாரி விளையாடிய காட்சி இந்த இடம்தான். இந்த மரத்தடி அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த மரம் சூரிய வம்சம் படத்தில் என்றும் பசுமை மாறாமல் இருக்குது இந்த மரம். இன்றைக்கும் இந்த பசுமை மாறாமல் இந்த மரம் இருக்குது. வந்தால் பாருங்கள்.